காலையிலே பசங்களெல்லாம் ஸ்கூல் கிளப்பி அனுப்பி விட்டுட்டு வயலுக்கு கிளம்பிட்டேங்க. வயலில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்களா, அதனால் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் கிளம்பியாச்சு. பசங்களுக்கு ஈஸியாக தயிர் சாதம் தான் செஞ்சு கொடுத்து அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் வயலில் பார்த்திங்கன்னா கத்திரிக்கன்று போட்டு வச்சுருந்தங்களா, கடைசியில் ஒரு காய் கூட காய்க்கவே இல்லை. அதில் பார்த்திங்கன்னா ஒரு காய் பார்க்காம விட்டு பழமாக பழுத்து போயிடுச்சு. அந்த பழத்தை மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி ஒரு 2 செடி தலைக்கு தேய்ச்சி குடிக்கலான்னு பிடுங்கி எடுத்துக்கிட்டேங்க. நம்ம வயலில் கொஞ்சோண்டு தீவன பில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நடுவுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வயலெல்லாம் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு ஒரு 2 தேங்காய் உளுந்துருந்தது. அந்த 2 தேங்காயையும் பொறுக்கி எடுத்துகிட்டு வயலுக்கு மோட்ரு போட்டுவிட்டு தண்ணியை பாய்ச்சிட்டு வந்தோங்க. 2 நாளாக அங்கே மழையும் பெய்யுது. ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டாலும் தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பத்தாததுக்கு கரண்ட் பிரச்சனை வேறு அதிகமாக இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன வேலை இருந்ததுங்க வயலில். எல்லா வேலையும் முடிச்சுட்டு மோட்டரை போட்டு விட்டுட்டு கரிசலாங்கண்ணி இந்த கத்திரி பழம் 2த்தையுமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.